யாரும் இல்லடா. அதுல பதில மட்டும் மெத்துன மச்சான் லைஃப்ல செமையா செட்டில் ஆயிடலாம் மச்சான். நம்ம எப்படி மச்சான் எங்க மேப் தேக்கி அதுக்காக தான் ஒருத்தனை வர சொல்லிக்கிறேன். யாரா மச்சாவா? அவன் கடல் கொள்ளக்காரன்டா. ஏய் கடல் கொள்ளக்காரன் இங்க எங்கடா சுத்திட்டு போறான் அவன்? டேய் அவன் காட்டு வழி சுத்தின்னு இருப்பான்டா. அவன் ஒரு ரொம்ப கொடூரமானவன் ஜாக் ஸ்பேரோ. அது அவங்களோட பார்வையை பொறுத்தது. இதை விட நீங்க தான் முக்கியம். இவங்களுக்காக நான் உயிரியே கொடுப்பேன். உனக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? நீ ரொம்ப நல்லவன். ஜாக் நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே. ஹலோ டேய் நீ தான் ஜாக் ஸ்பேரோவா? வாங்க 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 வாங்க. கையில பச்சை பாப்பா இதோப்பா பச்சை பாப்பா வருப்பா. ஜாக் ஸ்பேரோ சார் மேப் இருக்குதா? நீ மட்டும் போயினே இருக்கீங்க. ஏய் தம்பி வித்தன கம்சன் பண்ணிறான். பின்னாடியே வாங்க. மேப் என்கிட்ட தான் இருக்கு. மச்சான் இவன் மேப் தெரியுமா? இவன் லூசரா என்ன பண்றான்? நானே நினைக்கிறேன் மச்சான் இவனுக்கு போன் பண்ணி தப்பா போச்சு போல. ஆமா உங்களுக்கு எந்த பொதியில வேணும்? டைட்டானிக் பொதிகளா? ஏய் இந்த மலையில வேணடா. சபரிமலை பொதிகளா? ஏய் இந்த கோயில் மேலடா. இந்த கோயில் எங்க இருக்கு? வள்ளிமலை.com to வள்ளி சந்தோஷ் கூட ஓடி வந்தாரா? டேய் அது இல்லடா. அந்த பொதியில வாங்க. நாலு சிலை இருக்குது. என்ன பாருவோம்? ஏப்பா அது இல்லப்பா இந்த நாலு சிலை என்னன்னு கேட்டேன். என்ன சில குலபாக்கிறவரே எங்க கொள்ளு தாத்தா, இப்ப வயிறு பெருசாகிறவரே எங்க பெரியப்பா, இது எங்க சித்தி, இது எங்க ஆயா. இதெல்லாம் கேட்கல. இவங்க எல்லாம் எதுக்கு இங்க வச்சுக்கிறீங்க தான் கேக்குறேன். அவங்க ரொம்ப நல்லவங்க அதான் வச்சிருக்காங்க. எது நல்லவங்களா? எங்களோட அப்படி இல்லப்பா, புதையல் தேடி வந்தாங்க, கவிக்குள்ள செத்துட்டாங்க. புதையெல்லாம் செத்துருவாங்க வேண்டாம். ஐயோ அவங்க நாங்க கூட இல்ல அதான் செத்துட்டாங்க. நீ கூட இருந்தே சாவித்தான் நினைச்சீங்கடா ஆரம்பத்துல இருந்தே. என்கிட்ட கத்தி இருக்கு பயப்பாரு எவ்வளவு பெரிய இது கரையே இல்ல காட்டாரு. இதுவா பசவே நீரு இதுல எவ்வளோ உழுது இடம் புதையல் கிடைச்சிடும். எனக்கு புதையிலே தேவையில்லடா இந்த தண்ணியில வேணும்டா. ஏப்பா வேணாவா? இல்ல இல்ல வேணும். நான் உங்களுக்கு பாதி தரப்பாதான் போறேன். நீ மீன் வச்சிட வேண்டிய புதையில வந்தாங்கன்னா எல்லாரும் 3 பேரும் பங்கு போட்டு எடுத்துருவான்பா. ரீசல் தெரியாதுப்பா. எப்பா நான் கயிறு கட்டி அனுப்புறேன்பா உள்ள ஒண்ணு. ரொம்ப பலசாலி கயிறா இருந்துருது. சரி வேணாம் தண்ணியில வேணும் நான் அப்படியே போய்க்கலாம் புதையில் தேடுறதுக்கு. இதுப்பா இதுல குச்சேதான் ஆகணுமா? வேற வழி இல்ல? வேற வழி இருக்கு. வழி சொல்லுப்பா. இது மேப்ல போட்டிருக்கோம் பேருக்கு ஏத்த மாதிரி. கொஞ்சம் சீக்கிரம் சொல்றா. இதுல குதிச்சுதான் ஆகலாம். நீ அங்கிருந்து குதிச்சா புதையல் கிடைச்சிடும். இங்க இருந்து தான் குதிக்கணும். அப்படியே அந்த குதிக்க கூடாதா? எங்கிருந்து குதிச்சா புதையல் வரும். நான் இல்லைன்னா என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பாத்துக்கிறேன். நான் குச்சி பொதில் எடுக்க போறேன். நான் வரலன்னா எல்லாத்தையும் நீயே பாத்துக்கடா. சரி மச்சான். மச்சான் போன வருவானா வரமாட்டானா மச்சான் பொதிலுக்காக? அவனா தம்பி வருவான். அவன் வருவான் கண்டிப்பா வருவான். அவன் உள்ளீச்சில போயிட்டு தேடிட்டு இருப்பான் போத்தீங்களா, கண்டிப்பா எடுத்துட்டு வருவான். என்னடா நீ பாட்டு என் ஃப்ரெண்டு காணோம், நீ பாட்டு எலுமிச்சு போய் சாப்பிட்டுக்கியா? வேணுமா தம்பி? வேணாடா ஃப்ரெண்ட காணடா. ஃப்ரெண்டு எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? 1 hour ஆகுதுடா. 1 மணி நேரம் தானே. எனக்கு என்னமோ அங்க முட்டா உரத்து அந்த மூதியாவியோட தோடு. டேய் என் நண்பா வந்துட்டாடா. பொதில் எடுத்து வந்துட்டாடா சிங்கக்குட்டி. வாடா சீக்கிரம். ஆமாடா போவோம். டேய் பொதில சொன்னா ஒரு பாட்டில காமிக்கிறா. புதையிலிட்டு முட்டி பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு பொதில் இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா? போன இடத்துல இதான்டா கிடைச்சிச்சு. இதாப்பா கிடைச்சது. தவளை எதுவும் இல்லையா? டேய் எந்த உயிரை குத்து போய் எடுத்துட்டு வந்துக்கிறான். நீ பார்த்தாங்க வாட்டை கிடைச்சு விளையாடிட்டு இருக்கிறான். அங்க தம்பி இப்பதான் ஞாபகம் வருது. இது புதையலுக்கான உண்மையான மேப்பு.
டேய் உனக்கு பொருள் தெரியுமா தெரியாதா? தெரியும் தம்பி. இந்த படி பார்த்தா விலாசம் மலைக்கோவில் வள்ளியம்மன் அப்படிதான் அந்த கோட்டைக்கு தான் நம்ம போகணும். இந்த மேப்பு படி பார்த்தா புதையல் இந்த கோயில தான் இருக்கும். பாவோவி கண்டிப்பா இந்த கோயில புதையல் இருக்குல்ல? இருக்கும் தம்பி, வாங்க. கோயில்ல நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க. அப்ப அப்புறம் புதையல் இருக்கும். இருக்கும்பா, நம்புப்பா. இது நல்லா புதையல்னு சொல்றாங்களோ, யாருக்கும் தெரியாம இருக்குமோ? ஆமா, யாருக்குமே தெரியாது. அதனால தான் புதையல் அதுக்கு பேரா? ஆமாயா. நானா கோயில பூட்டிட்டு இருக்குதா? பூட்டிட்டா இருக்கு. ஆளுக்கு ஒரு சாமியை கும்பிடுங்க, பூட்டு தானா திறக்கும் அப்படின்னா சொல்றேன். ஆமாப்பா, நீ அப்படியா கும்பிடு. உங்ககிட்ட திறக்குமா கோவில்? நிஜமாலே சத்தியமா திறக்கும். என் மேப்ல அதான் போட்டு இருக்கு. திறக்கவே இல்ல. அப்படின்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ண? நீ என்ன பண்றானா, உக்காந்து தண்டாலடி தானா திறக்கும். தண்டாலி எடியா எடுத்த திறக்குமா? திறக்கும்யா. உக்காந்தே தண்டல் எடுக்குதா? அப்ப பருத்திட்டு எடு. தண்டால் எடுங்கப்பா. என்னைய பாக்குறீங்க? நல்லா புதையல் எடுக்கணும் மச்சான். தண்டல் நம்ம எடுக்கிறோம், புதையல் நம்ம வாங்குறோம் மச்சான். பூட்டு திறக்குது. ஐயோ திறந்துருச்சு. திறக்க போதியா? ஏய் என்னடா பூட்டே தரல? திறக்கலையா? ஆமாண்டா பண்றாங்க. அதுக்கு என்னையா பண்றாங்க தண்டால்? ஏய் மச்சான் புதையல் எடுக்குதா? புதையல் எடுச்சா? டேய் 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 தண்டல எல்லாம் தூக்கி போட்டு புதையல் எடுச்சறீங்கடா? ஆமா கேளு தம்பி, நல்லா கேளு. அவன் ஏய் கேளியா பாறா? புதையல் கட்டி புதையல் கேட்டது கதவு தரங்கடா. நீ தரக்கலையா? தரக்கலடா. பூட்டு துரு பிடிச்சிருக்குமோ? துரு பிடிச்சிருக்குமா? டேய் உனக்கு புதையல் தெரியுமா தெரியாதாடா? ஐயோ தெரியும் தம்பி, நல்லா தெரியும்பா. சொல்றாப்பா. அதாவது ஐயோ தம்பி, டேய் என்னடா பேப்பர் தலைகில ஐயோ டேய் ஒழுங்கா பாத்து சொல்றா. ஒழுங்காவா? எப்படி சொல்றது? பூட்டு துறக்க சாவி வேணுமாப்பா? டேய் சாவி தெரிஞ்சா நான் போய் தர மாட்டேமாடா. அப்படியா? கேட்கிறேன். பூட்டு துறக்க சாவி, புதையலை தேக்க பாரிய தூக்கி காவி. ஓ அப்படின்னா கவிதை எழுதிருக்காங்கப்பா. புதையலுக்காக அந்த பாறைக்கு போகணும் நம்ம. கண்டிப்பா புதையல் அங்க இருந்து உனக்கு தெரியுமா? தெரியும் ஐயா, அதுல அங்கதான் போட்டு தெரியல. 2 பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? காசு தருவீங்களா? காசு தருவீங்களா? உன காலி பண்றோம்டா. ஆஹா இருக்கோ, வாங்க காட்டுற, வாங்க போவோம். வாடா. தனிதொரு மனிதனின் படை அதில் எழுவது விடதலை கிளை அது மழை பெய்யும் இரண்டுக்கும் துணை. ஏய் எங்கடா பாரு? அதோ தெரியுது ஒரு குட்டி பாறை, அங்கதான். வாங்க தம்பி வாங்க. நான் சொன்னே புதையல பாறை, இந்த பாறை தான் மச்சான். புதையல் கட்டி போய் மச்சான். நீ அம்பாடி நம்ம கேச மாடி மச்சான். ஓய்யா மச்சான். ஏய் இந்த பாறையில எங்கடா இருக்குது? எங்க தேடணும்? இந்த பாறையில தான் புதையல் இருக்கு. நீங்க தேடலாம் வேண்டாம். ஐயோ தேட கூட வேணாம். இத தூக்கி போட்டா போதும். அடியில போடுங்க. கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுத என்னையா பண்ணுது? நீ வந்து தின்னுற. இத சாப்பிடு தம்பி, பல்லுக்கு நல்லது. யோ புதையலுக்கு என்ன பண்றாங்க? நீ வந்து தின்னுட்டு இருக்க. அவன் எவ்வளவு அதான் தம்பி, இந்த பாறையை தூக்குனா போதும். பாரு எப்படியாவது ஊத்து. மனசாட்சி எல்லாம் பேசுற நீ. அதாவது யாருப்பா நீங்க? நான் மலை சுத்தி போக வந்தேனா? சும்மா சொல்லுப்பா தம்பி, யாருப்பா நீங்க? எதுக்கு வந்தீங்க? கோயில் சுத்தி போய் தானே வந்தோம். சொல்றா டேய், யாரா நீங்க? எதுக்குடா வந்தீங்க? சொல்லுப்பா. புதையல் தெரியும். இதான் புதையல் பெரிய புதையலுக்கு தானேண்ணா. அது தானே வந்தோம். யாருப்பா சொன்னா உனக்கு? இவன் தான் யாரையா சொன்னா? நான் ஒரு கடல் கொள்ளக்கார, கடலுக்கே கொள்ளக்கார. அவங்ககிட்ட நிறைய மேப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப புத்திசாலி தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்காரு அவரு? அவரு ஜாக்ஸ்பேரோ அவர் பேரு. இங்கதான் இருக்கிறாரு. உலகினில் என்னை யார் வெல்லுவான்? இந்த ஊர்ல உங்களுக்கு தெரியாது ஒருத்தன் வந்துக்கிறான். எதை தெரியாதோ இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரா? யாரு பாரு சார் இங்க வாங்க. இவன் நான் பார்க்க தரான். ஏன்னா இவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான். புதையல் இருக்குன்னு தேடி தேடி இந்த மாதிரி ஐட்டம் பாலாம். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்? அப்ப உங்களுக்கு புதையல் கிடையாதா? என்னப்பா என்ன இப்படி சொல்றீங்க? ஒயிட்டி சம்பாதிங்கப்பா, அப்பதான் உடம்புல ஓட்டும். இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்காதீங்கப்பா. இனிமேல் 2 பேரும் ஆக மாட்டோமா? ஒயிட்டி சம்பாதிங்க, பணக்கார ஆகுங்கப்பா. சரி ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. ஒயிட்டி வேலைக்கு போற இது பாருங்க. நான் போயிட்டு வரேன்னா இனிமேல் ஏமாறாதீங்க யாருக்கிட்டையும்.